பெட்ரூமுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு சின்ன ஃபியர். என்னன்னா, பெட்ட உள்ள வந்து நாட் அலோவ்டு பண்ண மாட்டாங்கன்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ! குழந்தைங்கள அலோவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றது? நம்மளோட நிலைமை என்னத்துக்கு தான் ஆவுறதுன்னு சொல்லிட்டு, அந்த பேஸ்கெட் மேல துணிய போட்டு மூடிட்டேன். மூடிட்டு அப்படியே கையில அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டேன். ரூம கீ அப்படி குடுத்ததும் முதல்ல குடுகுடுன்னு ஓடுன ஆளு நானா தான் இருப்பேன். குடுகுடுன்னு So, hi guys, this is the 40th episode of the Ash Brown Traveler. I'm your host, Pitchman. In this episode, I'm going to talk to a good Samaritan who lives in Chennai, and her job is to save a lot of uh, stray dogs and stray cats in her neighborhood, and giving awareness also on social media. That too, she's very famous in Instagram with her Wow Mio World 2022 handle. Let me just introduce you to Mrs. Rebecca. So, hello Rebecca, how are you? ஹாய் சார். ஐ அம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. என்னோட பேர் வந்து ரெபேக்கா. நாங்க வந்து சென்னையில தான் வசிக்கிறோம். ஐ அம் மேரிடு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ம். நாங்க இப்ப இங்க பிறந்தது, வளர்ந்தது, மேரேஜ் பண்ணிட்டது எல்லாமே சென்னையில தான். ஓகே. ஐ அம் அ ஹவுஸ் வைஃப். ஸோ என்னோட முதல் கேள்வி வந்து, நீங்க எப்போ பூனைகள வளர்க்க ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கேட்ஸ்னாலே ரொம்ப வெறுப்பேன். ஓ. எதனாலன்னா, நாங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தோம். ஸோ, இந்த ம். பக்கத்து வீட்ல இருந்து வரும்போது கேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கடிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ, என்ன கடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நெறைய எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப கோபம் வரும் அவங்க மேல. ஸோ, வெரட்டி தான் நானும் ஒரு காலத்துல அவங்கள அடிச்சுட்டு இருந்தேன். தண்ணி இருந்துச்சுன்னா தூக்கி ஊத்துவேன். பட் அடிக்க மாட்டேன். அத செஞ்சதில்ல. தண்ணி தூக்கி ஊத்திட்டா அவங்க போயிடுவாங்க. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் என் சன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குட்டி அதான் நியூ பார்ன் பேபி ஜஸ்ட் ஒரு 40 டேஸ் இருக்கும். அப்ப அவங்க அந்த குட்டிய கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, "மம்மி இத நம்ம வீட்ல வச்சுக்கலாம். பாவம் மம்மி இந்த மாரி ஸ்ட்ரீட்ல கிடந்தது. ஃபுட் கூட இல்ல மம்மி. அதெல்லாம் சர்வே பண்ண முடியாது இல்லையான்னு." சரி எனக்கு அங்க கொஞ்சம் கன்சர்ன் இருந்தது. பாவம் குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்ட என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே. அப்போ கொண்டு வந்து தான் அவங்கள வளர்க்க ஆரம்பிச்சேன். அவங்கள ரொம்ப நல்லா கேரிங்கா பார்த்துட்டேன். அவங்களுக்கு வந்து 7 மந்த் கிட்ட ஆயிருச்சு. 7 மந்த் ஆகும்போது, ஹீட் அட்டெண்ட் பண்ற டைம்ல அவங்க வீட்ட விட்டு ஓடிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து மேல். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்தது நானு. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். சேம் டைம் நானு டிப்ரஷனுக்கே போயிட்டேன் நான். நானா ம். அதுன்னு திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, கேட்லாம் அவ்ளோ ஒண்ணும் வளர்த்ததோ, அது மேல அஃபெக்ஷனோ, அது மேல பாசமோ அப்படி இதுவரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு அதனோட தொலைஞ்சு போன விஷயம், அவ்வளோ ஒரு தாக்கத்தையும், பர்டனையும் குடுத்ததுன்னும்போது, அப்பதான் எனக்குள்ள அந்த நமக்கு வந்து அந்த பெட்ல ஒண்ணும் உள்ள இருக்கு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நான் உடம்பு சரியில்லாமலும் ஆயிட்டேன் ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது, டாக்டர் சொன்னாரு, "அந்த பெட் இல்லன்றதுனால நீங்க வந்து சேடா இருக்கீங்களே தவிர, ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வேற எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் தான் என்ன பண்ணேன், வித்தின் 2 டேஸ் ஒரு 2 நாள் கூட ஆகல. மறுநாள் முடிஞ்சுச்சு. அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு, தானா ஒரு குட்டி சேம் கலர்ல அதே கலரு ஜிங்கர் கலர்ல என் வீட்ட தேடி அதுவாவே வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் இப்போ கடவுள் வந்து நம்மள வந்து பெட்ட வளர்க்க சொல்லி நம்மள வந்து உத்வேகப்படுத்துறாரு, அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததும் அந்த குழந்தைய நான் எடுத்து தூக்கிட்டேன். குழந்தைய எடுத்து தூக்கி வெளியில வச்சு கொஞ்ச ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் என்னோட மனநிலைமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற ஆரம்பிச்சுச்சு. இந்த முறை அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்றத நான் நல்லா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணேன், உடனே மறுநாளே ஒரு ஃபீமேல் ஒண்ணு கொண்டு வர சொல்லி 2யுமே பேர் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அவங்களுக்கு 3 வயசு ஆகுது. 2 ஓகே. மந்த்ஸ்ல நான் அவங்கள அடாப்ட் பண்ணேன். இப்போ 2வது கேள்வி வந்து, உங்க பூனைங்க பத்தி சொல்லுங்க. மேக்ஸும், ஷாஷாவ பத்தி. பெட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவரோட பேரு வந்து மேக்ஸ். ஓகே. அவருக்கு மேக்ஸ்க்குன்னு பேரு வச்சேன். வந்ததுமே அவருக்கு வச்ச 2 மந்த்ஸ்ல வந்தாரு இல்லையா அவரு. ஆ. நான் சொல்லுவேன் அவன அடிக்கடி அவன் வந்து காட் குடுத்த சைல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தேடி போல அவன. அவனா என்ன தேடி வந்தான். அதுவும் ஒரு கேட்ட தொலைச்ச டைம்ல என்னோட கவலையெல்லாம் போக்க வந்த குழந்தை. அவனோட கடவுளோட புள்ளன்னு தான் இன்னைக்கும் நான் அவன சொல்லுவேன். அவன் மேல எனக்கு ரொம்ப கேரிங் ரொம்ப அதிகம் பாசம். ரொம்ப பிடிக்கும் அவன எனக்கு. அவனோட பேர் வந்து மேக்ஸ். அதுக்கு அவன் வந்து மேலு. இன்னொன்னு வந்து ஃபீமேல் எடுத்தேன் இல்லைங்களா? அது வந்து ஃபுல் ஒயிட்டு. அவங்க பேர் வந்து ஷாஷா. ஓ. இவங்க 2 பேருக்குமே வந்து நான் 7 மந்த்ல வந்து 2 பேருக்குமே நியூட்ரம் பண்ணியாச்சு, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. 2 பேருக்குமே பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக்ஸும், ஷாஷாவும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க Instagramல. அந்த Instagram பேஜ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? டைம் வந்து இல்ல இன்ஸ்டா பேஜ்ல நான் அவ்வளவா போல வெளில.
இன்ஸ்டான்றது சும்மா ஜஸ்ட் எனக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பர்சனல் ஐடி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சரி இன்னொரு சேனல் ஒண்ணு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இவங்களோட வீடியோ 2, 3 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அத ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷாஷாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஷாஷாக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அவளோட ஹிஸ்டரிய பத்தி கேட்கும்போது நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, "நீங்க ஏன் ஒரு பெட் சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது? நீங்க கண்டிப்பா பண்ணலாம். ஒரு பெட் சேனல் ஒண்ணு ஓப்பன் பண்ணுங்க. அன்வான்டட் வீடியோஸ் அதாவது பெர்சனலி உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க குட்டீஸோட வீடியோ மட்டும் போடுங்க. போட்டு அவங்களுக்காக ஒரு சேனல் ஒண்ணு ஓப்பன் பண்ணுங்கன்னு" சொல்லி என்ன வந்து என்கரேஜ் பண்ணதே அந்த சிஸ்டர் தான். அதுக்கப்புறம் தான் மத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் அதுலருந்து டெலீட் பண்ணிட்டு, ஒன்லி பெட்டுக்காக மட்டும் நானு அத எடுத்து வச்சுட்டு, அவங்க தான் அவங்களோட பேஜ்ல என்னோட வீடியோ ஐ திங்க் ஷாஷாவோட வீடியோ போட்டாங்க. போட்டு இவங்கள வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேஜ்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 300 பேர் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பூஸ்டர் மாரி இருந்துச்சு எனக்கு. சோ இப்படியும் பண்ணலாமோ? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வந்து செல்லப்பிராணிகளோட ஒரு என்ன சொல்றது? அந்த இன்ட்ரஸ்டட நம்ம வெளியில கொண்டு வரலாம் அந்த பேஜ் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்துல இருந்து தான் குட்டி குட்டியா, குட்டி குட்டியா நான் அவங்கள வந்து அழகுபடுத்தி, அழகுபடுத்தி வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். இப்படிதான் நான் வந்து Instagramக்குள்ள வந்தேன். இதுதான் அந்த ஸ்டோரி. 3வது கேள்வி வந்து, உங்க பூனைங்களோட நீங்க வெளியூர் போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருக்கேன். அது ரொம்ப ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பைத்தியக்காரச்சின்னு கூட சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுட்டேன். என்னன்னா, நாங்க வந்து சம்மர் ட்ரிப் போனோம். ஊட்டி போயிட்டுருந்தோம். ஊட்டி போகும்போது என்ன யோசிச்சேன்னா, குழந்தைங்கள விட்டுட்டு போக முடியாது. மேபி விட்டுட்டு போனாலும் பிகாஸ் அவங்க ஃபுல்லி இன்டோர் பெட்ஸ் அவங்க. இன்டோர் கேட். வெளியலாம் போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க. வீடு, டெரஸ், தென் கிரவுண்ட் ஃப்ளோர். அவ்வளதான். அந்த கேட்ட தாண்டி வெளில போக மாட்டாங்க. ஏன்னா, ஒரு முறை இழப்ப வந்து நான் அனுபவிச்சுட்டேன். அடுத்த முறை அந்த இழப்ப என்னால தாங்க முடியாது. அதனால நான் ரொம்ப வீக் அதுல. சோ என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லி இன்டோராவே வச்சுட்டு இருந்ததுனால, யார்கிட்டயும் விட்டுட்டு போ முடியாது. சேம் டைம் செல்ஃபா சாப்பிடுற பழக்கம் முக்கியமா சாஷாக்கும், மேக்ஸுக்கும் கிடையாது. ஃபீட் பண்ணணும். இன்னி வரைக்கும் நான் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ என்ன பண்ணேன், பிளான் போட்டேன். வீட்ல எல்லாம் சொன்னாங்க, "இது சரிப்பட்டு வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல நம்ம வந்து இண்டிவிஜுவலா தானே நம்ம வெஹிக்கிள் ரெடி பண்ணி நம்ம போறோம் நம்போ. வேன் வச்சு தானே போறோம். சோ நம்மள யார் தடுக்க போறான்னு" சொல்லிட்டு, அவங்கள வந்து அந்த கேரி பண்றதுக்காக அந்த கேஜ் எடுத்து, அந்த கேஜ்ல 2 பேரையும் அதிலேயே போட்டுட்டு, அப்ப அவங்களுக்கு கரெக்ட்டா ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும் அவங்களுக்கு. எடுத்து அந்த பேஸ்கெட்ல போட்டுட்டு எல்லாரும் என்ன பின்னாடி தள்ளிட்டாங்க. ஏன்னா, கத்திட்டே இருக்கோம், ஷவுட் பண்ணிட்டே இருக்கோம். யூரின் போவாங்க, மோஷன் போவாங்க. ஏசி உள்ளன்றதுனால அந்த ஸ்மெல் அப்படியே தங்கிடும். தங்கிடும் இல்லைங்களா? சோ என்ன பண்ணிட்டாங்க, "நீ பின்னாடி படின்னு" சொல்லிட்டு, என்ன எல்லாரும் பின்னாடி சீட்ல லாஸ்ட் சீட்ல தள்ளி விட்டுட்டாங்க. சோ எனக்கு அதெல்லாம் பெருசாலாம் தெரியல. பட் என் குழந்தைங்க எனக்கு வேணும். நான் கொண்டு போயிட்டு நிம்மதியா வரணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு இங்கருந்து போயிட்டேன். வேன்ல வச்சுட்டேன். அதெல்லாம் ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ரூமுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு சின்ன ஃபியர். என்னன்னா, பெட்ட உள்ள வந்து நாட் அலோவ்ட் பண்ண மாட்டாங்கன்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ! குழந்தைங்கள அலோவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றது? நம்மளோட நிலைமை என்னத்துக்கு தான் ஆவறதுன்னு சொல்லிட்டு, அந்த பாஸ்கெட் மேல துணிய போட்டு மூடிட்டேன். மூடிட்டு அப்படியே கையில அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டேன். ரூம கீய அப்படி குடுத்ததும் முதல்ல குடுகுடுன்னு ஓடுனாலும் நானா தான் இருப்பேன். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, உள்ள போயிட்டு அவங்கள கட்டிலுக்கு கீழ போய் செக்யூர் பண்ணி வச்சுட்டு, எல்லாமே கொண்டு போனேன். லிட்டர் ட்ரே முதல் கொண்டு கொண்டு போனேன். ஸ்டாண்ட் தனியா வச்சுட்டேன். அந்த ட்ரே தனியா வச்சுட்டேன். ஃபுட் தனியா வச்சுட்டேன். கிரீமி பேக்கெட் தனியா வச்சுட்டேன். இவ்வளோத்தையும் சுமந்துட்டு போயி, எனக்கு என்னமோ அது எங்க ஃபேமிலி ட்ரிப் மாரிலாம் எனக்கு தெரியல. எனக்கு பெட்டோட ட்ரிப் போன மாரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அவங்கள வெளியில விடாம பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா புது இடம் வெளியில கில்ல போச்சுன்னா, சத்தியமா ஊட்டிக்கு போம்போது நீ பெட்டோட போமாட்ட. நீ அது வந்து ஊட்டி பூனையாட மாறிடும்னு வீட்ல எல்லாரும் கலாய்ச்சுட்டே இருந்தாங்க என்ன. ஓரளவுக்கு ஒரு ஒரு ரூமும் போகும்போது பாத்து, 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 பாத்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். யாரும் பாத்துறக்கூடாது, யாரும் பாத்துறக்கூடாது, யாரும் பாத்துறக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லங்க. அவங்க சொன்ன மாரி வேன்ல போகும்போது அவங்க மோஷன் போறாங்க. போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? ஹெவி ஸ்மெல் வந்துரும். எல்லாரும் கத்துவாங்க. பட் திட்ட மாட்டாங்க. பட் கலாய்ப்பாங்க என்ன. இதுக்கு தான் சொன்னோம் வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அப்புறப்படுத்தி டிஸ்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வண்டிய நிறுத்த சொல்லி கிளியர் பண்ணிட்டு பிகாஸ் என்னோட குழந்தைய நான் வந்து ட்ரிப்புக்கு தூக்கிட்டு மாறி போன மாரி இருந்தது. பட் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. என்னோட குழந்தைங்களோட நான் போயிட்டு வந்தது. அன்னையிலருந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். எந்த ட்ரிப்பும் இனி நான் வரமாட்டேன். மேபி வந்தாலும் மார்னிங் போயிட்டு ஈவினிங் ஆர் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துரணும். ஒரு நைட்டு கூட என்னோட குழந்தைங்கள விட்டுட்டு நான் இருக்க முடியாதுன்னு எங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். அன்னையிலருந்து இதோ 2 வருஷம் ஆயிடுச்சு எங்கேயும் போல. ஓகே. இதுதான் அவங்களோட 4வது கேள்வி வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா, தெருவுல இருக்கிற பூனைங்களும், நாய்ங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சாப்பாடு குடுக்குறீங்க. அந்த அவேர்னஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
அதோட யாராவது வந்து உதவி பண்றாங்களா? இது அவேர்னஸ் தான் சார். இது கண்டிப்பா முதல்ல சொல்லணும்னா இது அவேர்னஸ் தான். பிகாஸ் நெறைய குழந்தைங்கள அபாண்டன் பண்ணிடுறாங்க. நெறைய பேர் ஒரு ஃபேண்டஸிக்காக ஒரு ரிச் லுக்குக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்கள பணத்த குடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் அதுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஸ்கின்னோ, ஏதோ ஒரு டிசீஸ் ஏதோ வந்துருச்சுன்னா, அவங்கள தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு அத வச்சுக்க விருப்பம் இல்ல. அதனோட அழகு போயிருச்சு. இனிமேல் இது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டன் பண்ணிடுறாங்க. ஸ்டே பெட்ஸ கூட பாருங்க, குட்டியா இருக்கும்போது கொண்டு வந்து வீட்ல வச்சுக்கிறாங்க. ஏன்னா, அது அப்ப அழகா இருக்கும். அதனோட கியூட்னஸ் நல்லாருக்கும். அது விளையாடுறது, ஓடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அந்த டைம்ல வச்சுக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் வளர்ந்து அது ஃபீமேலா இருக்கும்போது அது கேரி ஆன பிறகு என்ன பண்ணிடுறாங்க, பிரெக்னன்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சதுமே தூக்கிட்டு போய் விட்டுர்றாங்க. அப்படி இல்லையாச்சு, குட்டி போட்டுருச்சு அந்த குட்டிங்களோட சேர்த்து மதரையும் தூக்கிட்டு போய் அபாண்டன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் இல்லைங்களா? அந்த குழந்தைய ஜஸ்ட் ஒரு 50 நாள் வச்சு பாதுகாத்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு யாருக்காச்சும் ஒரு ஒரு குட்டியா அடாப்ஷன் குடுத்தாக்கா, அதுல ஒரு மனநிறைவு நமக்கு இருக்குது. இங்க யாருமே அத செய்யறதில்ல. எல்லாம் அவங்கவங்க இன்டோர் கேட்ட மட்டும் தான் வீட்ல வச்சு பார்க்குறாங்களே தவிர, ஸ்டே கேட்ஸ்க்கு இங்க யாரும் பெருசா ஒண்ணும் பண்றதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குறிக்கோள் அதுவா தான் இருந்தது. என்ன தேடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்ச கேட்ஸ்க்கு நான் ஃபுட் குடுக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் கேட்ஸ் இருந்தா அந்த வீட்ல அவுட்டோர் கேட் எல்லாரும் இந்த ஸ்மெல்ல வச்சு தான் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிரும். மத்தபடி எந்த வீட்டுக்குமே போக மாட்டாங்க. ஏன் என் வீட்டுக்கு மட்டும் வராங்கன்னா, ஏன்னா என் வீட்ல கேட் இருக்கு. அந்த ஸ்மெல் அவங்களுக்கு தெரியும். அந்த ஃபுட்டோட ஸ்மெல் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஸோ எத்தனையோ வீடு நான் மாறியிருக்கேன். சில வீட எனக்கு குடுத்ததே கிடையாதுங்க சார். பெட் இருக்கான்னு கேட்பாங்க. நான் டாக் இல்லன்னு பெருமையா சொல்லுவேன். கேட் தானே இருக்கு குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, சாரிங்க கேட்டுக்காக அந்த ம். கேட் இருந்தா நாங்க விட மாட்டோம் அப்படின்னு 2, 3 வீடு எங்கள இந்த மாரி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். சோ இந்த பிள்ளைங்கள இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, இந்த பிள்ளைங்கள நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு நான் நெனச்சேன். எத்தன கேட் வந்தாலும் சரி, இன்னைக்கும் எங்க வீட்ல என்னால என்ன முடியுமோ ட்ரை ஃப்ரூட்ல இருந்து என்ன என்னால குடுக்க முடியுமோ, அத நான் பசி இல்லாம தான் குடுத்து நான் அனுப்புனே தவிர, எந்த ஒரு குழந்தைய நானு பசியா அனுப்புனதே இல்ல. என் வீட்ல இருக்கிற பெட் வேற, அவங்க வேற அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அத குடுப்பேன். இப்ப வந்து மேக்ஸும், ஷாஷாவும் ராவா சாப்பிடவே மாட்டாங்க ஃபிஷ்லாம். பட் ஸ்டே கேட்ஸ் வந்து ராவா சாப்பிடுவாங்க. ஏன்னா, அவங்களோட வாழ்க்கை முறை அதான். அவங்களுக்கு ஸ்ட்ரீட்ல அத தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அதனால அவங்க அத தான் சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. சோ அதனால பெர் டே ₹200க்கு நான் ஃபிஷ் வாங்குவேன். வாங்கி வரவங்களுக்கு எல்லாருக்கும் 3 ஃபிஷ் கண்டிப்பா குடுப்பேன். தென் இப்போ என்னால பினான்சியலி அஃபோர்ட் பண்ண முடியல. அது கண்டிப்பா உண்மைதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி. ஒரு கட்டத்துல கம்மியா இருக்கும்போது பண்ணேன். இப்ப நெறைய பெட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப டாக்ஸும் இருக்காங்க. என்னால முடியலன்றதுனால, அப்பத்துல இருந்து தான் என்னோட பேஜ்ல வந்து என்னோட வீடியோஸ போயிட்டு நானு மக்கள் கிட்ட வந்து உதவி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் நல்ல உள்ளங்கள் இருக்க தான் செய்றாங்க. அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஃபுட் வாங்கி குடுக்குறாங்க. சிலர் வந்து பணமா குடுப்பாங்க. ஏதாச்சும் வாங்கி குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாரி யாரோ 1, 2 பேர் ஹெல்ப் பண்றாங்க. அத வச்சு தான் நான் இதுவரைக்கும் இத ரன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இது எப்படி நடக்கும்? கடவுள் எப்படி வழிநடத்துவாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து குடுத்து பழகிட்டேன். அவங்க சாப்ட்டு பழகிட்டாங்க. எனக்கு கைவிட மனசு இல்ல. இப்ப வந்து 5வது கேள்வி, கடைசி கேள்வி. உங்க பூனையில யார் வந்து சாதுவா இருப்பாங்க? யாரு நாட்டியா இருப்பாங்க? மேக்ஸா? ஷாஷாவா? எங்க பெட்ஸ்ல வந்து 2 பேருமே சாதுவா தான் இருப்பாங்க. பிகாஸ் 2 பேருமே ஸ்பே பண்ணிட்டேன். ஸ்பே பண்ண எந்த பெட்டுமே சாதுவா தான் இருப்பாங்க. மேக்ஸும் அப்படிதான். எங்க வீட்ல வந்து நாங்க 5 பேரு. 5 பேர மட்டும் தான் அவங்க பாப்பாங்க. 6ஆவதா ஒரு பெர்சன் உள்ள வந்து நுழையக்கூடாது. பிகாஸ் அவங்க வந்து இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா, அந்த ஸ்மெல் அவங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். கண்டுபிடிச்சுருவாங்க. குடு குடு குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டில் கீழ வந்து உட்கார்ந்துருவாங்க. எங்கேயாச்சும் ஒரு மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சோ அத வச்சு தான் நாங்களே கண்டுபிடிப்போம். அப்ப யாரோ வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் எங்களுக்கு ஒரு இன்டிமேஷன். மம்மி யாரோ புதுசா வராங்க அப்படின்னு. ஒரு இன்டிமேஷன் எனக்கு குடுப்பாங்க. அப்பதான் நாங்க அலர்ட் ஆவோம். யாரோ வெளியில வராங்க பாருன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அவங்கள வந்து ஃபுல்லி இன்டோரா வச்சிருந்ததுனால, வெளியில இருக்கிற யாரையுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மேபி ரிலேஷன் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்கேஸ் என் ஓன் சிஸ்டரே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். காலையில வந்தாள்னாக்கா ஈவினிங் போற வரைக்கும் ப்ராமிஸா அவங்க வெளியவே வரமாட்டாங்க. பட்டினியா தான் இருப்பாங்க. சாப்பாடு, கீப்பாடு, தண்ணி, கிண்ணி எதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல. பிகாஸ் எங்க 5 பேர மட்டுமே பார்த்து அவங்க வளர்ந்ததுனாலயும், எங்க 5 பேரோட ஸ்மெல்ல வச்சுமே அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுனால, இன்னொருத்தர அவங்க வந்து புதுசா வரும்போது அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ ஓடி போய் ஒளிஞ்சுருவாங்க. ஷாஷும் அப்படிதான், மேக்ஸும் அப்படிதான். 2 பேருமே அந்த மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா அது இதுவரைக்குமே முடியல. மேக்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து ஒட்டவே மாட்டான். இன்னை வரைக்கும் கூட அவன் எங்க கிட்ட அவ்வளவா ஒட்டுறதில்ல. ஏன்னா அவனோட லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ். அவன் மேபி அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது ஹியூமன்ஸ் வந்து தண்ணி எடுத்து ஊத்தியிருக்கலாம், வெரட்டி இருக்கலாம், கொம்பு எடுத்து அடிச்சிருக்கலாம். சோ அதனால அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் வயித்துக்குள்ள இருக்கும்போது அந்த மைண்ட் செட்ல அவனுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் பெட்டுக்கு.
நம்ம அம்மாவ வந்து ஹியூமன்ஸ் அடிச்சு தானே விரட்டுனாங்க. நம்ம வயித்துக்குள்ள இருக்கும்போது. நம்ம அம்மா மேல தண்ணி ஊத்துனாங்க. நம்ம அம்மாவ விரட்டி விட்டாங்கன்னு சொல்லும்போது அவன் ஹியூமன்ஸ நம்ப மாட்டான். கண்டிப்பா அவன் எங்ககிட்டயே வர்றதுக்கே 3 வருஷம் ஆச்சு. ஐ மீன் தூக்குறதுக்கு சொல்றேன். எங்க வீட்ல எல்லாருமே சரி. மேக்ஸ் அப்படின்னு நாங்க கிட்ட போவோம். எங்கள அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிட்டு வேற யாரையோ பார்த்த மாரி ஓடிடுவான். இப்போ 3 வயசு ஆன பிறகு தான் ஓரளவுக்கு அவன கிட்ட போய் நாங்க தூக்க முடியுது, கொஞ்சம் முடியுது. அது கூட 2 மினிட்ஸ் மேல தாங்காது. எகிறி குதிச்சுட்டு அப்படியே ஓடிடுவான். அவன் இன்னும் மாறல. பட் ஷாஷு அப்படி கிடையாது. தூக்கி நம்ம மடியில வச்சுக்கிட்டோம்னா, கம்முனு உட்கார்ந்திருப்பான். அந்த தலைய நம்ம வருடி குடுத்தோம்னா, நம்மளோட பேம்பரிங் வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஷாஷு வந்து எப்படி செய்யணும், அதே மாரி எங்க வீட்ல யாரு நைட்ல படுத்து தூங்குனாலும் சரி, அவங்களோட செஸ் மேல தான் போய் படுத்து தூங்கும். அந்த ஒரு குட் ஹேபிட் எங்க ஷாஷு கிட்ட இருக்கு. ம். பிகாஸ் அவ வந்து ஃபீமேல். ஃபீமேல் இல்லீங்களா? ஃபீமேல் கிட்ட ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும் நம்ம கிட்ட அதுக்கு. ம். யார் இருக்காங்களோ, இப்ப நான் இறக்கி விட்டேன்னா பையன்கிட்ட, பையன் இறக்கி விட்டேன்னா இன்னொரு பையன்கிட்ட. அந்த மாதிரி அவங்களோட செஸ் மேல தான் போய் படுக்கும். மேல தான் படுக்கணும். அதுக்கு அது ஒரு கதகதப்பு. தென் வந்து அது ஒரு பேம்பரிங், ஒரு பாதுகாப்பா ஃபீல் பண்றா. பட் மேக்ஸ் வந்து இதுவரைக்கும் ஒரு முறை கூட அந்த மாரி படுத்ததே இல்ல. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் மேம் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் யுவர் அவேர்னஸ் ஃபார் அனிமல்ஸ். எல்லாமே இறைவனால படைக்கப்பட்ட உயிர் தான் சார். இதுல நாய் என்ன, பூனை என்ன யாரும் பிரிச்சு இந்த உலகம் நமக்கானது மட்டும் கிடையாது. அவங்களுக்காகவும் தான் கடவுள் இந்த உலகத்த படைச்சிருக்காரு. பட் அது நெறைய பேர் அத புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. நெறைய பேர் சாப்பாடு போட விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள் தெரியுமா? அந்த கேட்டுக்கு போய் சாப்பாடு வைக்க போனாக்கா, இங்க நீங்க சாப்பாடு வைக்கக்கூடாது. நீங்க யார கேட்டு இது உள்ள வந்து சாப்பாடு வைக்கிறீங்க? நீங்க இது உள்ள எப்படி வரலாம்? நீங்க சாப்பாடு வச்சா ரோட்ல வைங்க, இங்க வைக்கக்கூடாதுன்றாங்க. டாகுக்கு என் வீட்டு வாசல்ல சாப்பாடு போட்டா, சாப்பாடு போட்டீன்னா அது இங்கேயே தங்குது. போறவங்க வரவங்கலாம் கொலைக்குது. எதுக்கு சாப்பாடு குடுக்காதனால தான் சார் அது அந்த ஒரு விதமான பசி கொடுமையில நாமளே பாருங்க சாப்பிடலன்னா கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும். ஏன் பசியில கத்துறேன்னு சொல்லுவோம். அந்த சாப்பாடு வயித்துக்குள்ள போனதும் சாஃப்ட் ஆகும். அதேதான் பசி இல்லாத கொடுமையில தான் அது கத்துது, சுத்துது, யாரையோ கடிக்கணும்னு தோணுது. ஏன் அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு தான் வைக்கலனாலும் தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன் நான். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இது. நீங்க செய்யாட்டி கூட பரவாயில்ல. உங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணல ப்ளீஸ். யார் வைக்கிறாங்களோ அவங்கள தடுக்காம மட்டும் அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டா இல்லாம இருந்தீங்கனாலே போதும். இங்க ஒவ்வொரு உயிரும் இங்க காப்பாத்தப்படும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். Thank you so much for the interview. You can follow Rebecca in her Instagram page, that is Wonder Mio World 2022, and she has a YouTube page that's known as Max and Shasha. You can subscribe to that also. I hope you like this episode. Please do like, share, subscribe the Hash Brown Traveler. Thank you so much, sir. Thank you so much.